ஒரு கப் காஃபி. ஆமா, நீங்க டெய்லி காலையில குடிக்கிற அதே காஃபி தான். அதோட நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு சின்ன பொருளை சேர்த்தா வயசான பிறகு வர்ற மறதியோட வேகத்தை குறைக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது ஏதோ பாட்டி வைத்தியம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான சயின்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாம நம்மளோட இந்த சின்ன பழக்கத்தை நம்ம மூளைக்கு ஒரு பவர்ஃபுல் பாதுகாப்பு கவசமா எப்படி மாத்துறதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வை பத்தி பேசுவோம். வயசாக ஆக நம்ம ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா மங்கிடுமோன்ற அந்த சின்ன உறுத்தல் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும் இல்லையா? இது நமக்கும் நடக்கும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட பேரை டக்குன்னு மறந்துட்டு மனசுக்குள்ள தேடிட்டே இருப்போம். இல்லனா இப்பதான் கையில வச்சிருந்த சாவியை எங்க வச்சோன்னு வீடு முழுக்க தேடுவோம். ஒரு முக்கியமான விஷயத்த பேச ஆரம்பிச்சுட்டு பாதியில என்ன சொல்ல வந்தோனே மறந்து நிப்போம். உங்களுக்கு இதுல ஏதாவது ஒன்னாவது நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப பொதுவான அனுபவங்கள் தான். ஆனா இது வயசாகிறதோட சாதாரண அறிகுறியா, இல்ல இதுக்குள்ள நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வேற ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த மறதிங்கிற ஒரு பெரிய சவால நம்ம டெய்லி குடிக்கிற காஃபியோட ஒரு சிட்டிக்க பொருளை சேர்த்து சரி பண்ண ஒரு வழி இருக்குன்னா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம மூளையோட செயல்பாட்டை பத்தின ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. வாங்க அதை இப்ப புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். சரி, இந்த மேஜிப்பை புரிஞ்சுக்க நாம முதல்ல நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்ன பயணம் போகணும். வயசாகும்போது நம்ம மூளைக்குள்ள உண்மையிலே என்னதான் நடக்குது, மறதி ஏன் வருது, வாங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். நம்ம மூளைய ஒரு பெரிய லைப்ரரின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அதுல கோடிக்கணக்கான நியூரான்கள், அதாவது கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு ஞாபகமும் ஒவ்வொரு புத்தகம் மாதிரி. ஒரு 60 வயசுக்கு மேல இந்த லைப்ரரியில இருக்கிற புத்தகங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதை விட முக்கியமா அந்த லைப்ரரிக்கு போற ரத்த ஓட்டம்ங்கிற பாதையும் சுருங்குது. ஆக்சிஜன்கிற வெளிச்சமும் கம்மியாகுது. இதனால நமக்கு தேவையான புத்தகத்தை வேகமா எடுத்து படிக்க முடியாம போகுது. இதுதான் மறதிக்கான அடிப்படை அறிவியல். ஆனா இங்க தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நம்ம மூளை ஒரு கல் மாதிரி கெட்டியான உறுப்பு கிடையாது. அது ஒரு களிமண் மாதிரி. இதைத்தான் சயின்ஸ்ல பிரெயின் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. அதாவது சரியான சத்துக்களையும் பழக்கங்களையும் கொடுத்தா நம்ம மூளையால தன்னைத்தானே சரி செஞ்சுக்க முடியும். அந்த லைப்ரரிக்கு புதிய பாதைகளை உருவாக்க முடியும். இந்த ஒரு நம்பிக்கை தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக ரொம்ப முக்கியம். சரி, அந்த சரியான சத்துக்கள்ல முதல் விஷயம், நம்மள பல பேர் விரும்பி குடிக்கிற ஒண்ணுதான் காஃபி. நாம காஃபிய வெறும் தூக்கத்தை விரட்டுற ஒரு பானமா மட்டும்தான் பாக்குறோம். ஆனா அதுக்குள்ள நம்ம மூளைக்கு தேவையான ஒரு ரகசிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. நம்ம பொதுவா காஃபியை பத்தி என்ன நினைக்கிறோம்? காலையில நம்மள சுறுசுறுப்பாக்குது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது, அவ்வளவுதான். ஆனா அறிவியல் அதையும் தாண்டி ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. காஃபில சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு. இது நம்ம மூளை செல்களை டேமேஜ்ல இருந்து பாதுகாக்குது. ரொம்ப முக்கியமா அது மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ஞாபகம் இருக்கா? அந்த லைப்ரரிக்கு போற பாதை சுருங்கிடுச்சுன்னு சொன்னோன்னு காஃபி அந்த பாதையை சரி பண்ணி அகலப்படுத்துற வேலையை செய்யுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. காஃபி மட்டுமே போதுமா? காஃபி ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். அது கதவை திறந்து விடுற மாதிரி. ஆனா உள்ள போய் முக்கியமான வேலையை செய்ய நமக்கு இன்னும் சில விஷயங்கள் தேவை. காஃபி ஒரு சூப்பர் ஹீரோனா அந்த சூப்பர் ஹீரோவோட பவரை பல மடங்கு அதிகரிக்க ஒரு சைட் கிக் தேவை. அது என்னது? இங்க தான் இந்த முழு விஷயத்தோட மைய புள்ளிக்கு வரும். காஃபியோட சேரப்போற இன்னும் 2 சிம்பிளான பொருட்கள். ஆனா இந்த 3 சேரும்போது அது உருவாக்குற இம்பாக்ட் நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சரியான கூட்டணி. அந்த கூட்டணியோட உண்மையான ஹீரோ நம்ம கிச்சன்ல எப்பவும் இருக்கிற மஞ்சள். மஞ்சளுக்குள்ள குர்குமின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குர்குமின் மூளையில ஏற்படுற இன்ஃப்ளமேஷன், அதாவது சின்ன சின்ன வீக்கத்தையும் அழற்சியும் குறைக்குது. இந்த அழற்சி தான் நரம்பு செல்களை மெதுவா டேமேஜ் பண்ணுது. குர்குமின் ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாதிரி வேலை செஞ்சு அந்த அழற்சிங்கிற தீய அணைக்குது. அதோட நியூரான்களை பாதுகாத்து புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகவும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த 3 எப்படி ஒரு டீமா வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன கதையா பார்க்கலாம். முதல் ஆள் காஃபி. அது நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி மூளைக்கு ஒரு சூப்பர் ஹைவேவை ரெடி பண்ணுது. 2வது ஆள் மஞ்சள்ல இருக்கிற நம்ம ஹீரோ குர்குமின். அது அந்த ஹைவே வழியா வேகமா மூளைக்கு போய் அங்க இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய ஆரம்பிக்குது. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல். நம்ம ஹீரோ குர்குமின் கிட்ட பவர் இருக்கு. ஆனா அதோட முழு பலத்தையும் வெளியே கொண்டு வர ஒரு சாவி தேவை. அப்போ அந்த சாவி என்ன? அது வேற எதுவும் இல்ல, நம்ம கருப்பு மிளகு. ஆனா அதோட சக்தி, இந்த நம்பரை பாருங்க, 2000%. ஆமா, நிஜம்தான். மிளகுல இருக்கிற பைப்பரின்கிற ஒரு காம்பவுண்டு நம்ம உடம்பு குறுக்குமினை உறிஞ்சிக்கிற திறனை 2000% வரைக்கும் அதிகரிக்குதான். அதாவது மிளகு இல்லாம நீங்க மஞ்சள் சாப்பிட்டா அதோட பலன்ல ஒரு துளி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு சிட்டிகை மிளகு சேர்க்கும் போது அதோட முழு சக்தியும் நம்ம உடம்பால பயன்படுத்திக்க முடியுது.
இது ஒரு பெர்ஃபெக்ட் டீம் ஒர்க் இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய அறிவியல நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு 2 நிமிஷ பழக்கமா எப்படி மாத்துறது? அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இதுக்காக நீங்க பெருசா எதுவும் மெனக்கிட தேவையில்ல. இதோ உங்களுக்கான ரொம்ப சிம்பிளான செய்முறை. நீங்க வழக்கம் போல ஒரு கப் காஃபி போட்டுக்கோங்க. அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேருங்க. அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை, சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள். அவ்வளவுதான். நல்லா கலந்துட்டு குடிங்க. இத காலையிலயோ இல்ல மதியத்துக்கு முன்னாடியோ குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சின்ன மாற்றம் உங்க காஃபிய ஒரு சாதாரண பானத்துல இருந்து மூளைக்கு சக்தி கொடுக்கிற கோல்டன் ப்ரூவா மாத்திடும். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அளவோட தான் பயன்படுத்தணும். அதிகமா போட்டா சீக்கிரம் பலன் கிடைக்கணும்னு நினைக்கவே கூடாது. 1/4 டீஸ்பூனுக்கு மேல மஞ்சள் சேர்த்தா சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது நோய்க்காக மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இதை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது ஒரு சப்போர்ட்டிவ் பழக்கம் தான், எந்த நோய்க்கும் முழுமையான தீர்வு கிடையாது. நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது வெறும் ஒரு காஃபி குடிக்கிற பழக்கத்தை பத்தினது மட்டும் இல்ல, இது அதையும் தாண்டி ஒரு ஆழமான பார்வை. இந்த சின்ன பழக்கம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இனிமேல் நீங்க காலையில குடிக்கிற அந்த காஃபி வெறும் ஒரு பழக்கம் கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எது மேல இன்வெஸ்ட் பண்றீங்க? உங்களுடைய மிக முக்கியமான சொத்து மேல. அதுதான் உங்க நினைவுகள், உங்க குழந்தை பருவ ஞாபகங்கள், உங்க வெற்றிகள், உங்க அன்பானவங்களோட நீங்க செலவழிச்ச மறக்க முடியாத தருணங்கள். இது எல்லாத்தையும் பாதுகாக்க நீங்க செய்யற ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த செயல் இது. கடைசியா இந்த வரியோட முடிக்கலாம். வயசாகும்போது மறதி வர்றது இயல்புதான். அத முழுசா தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. ஆனா அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை முறையில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு அந்த மறதியோட வேகத்தை குறைச்சு நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் உண்மையான அறிவு. இந்த கோல்டன் ப்ரூ அந்த அறிவார்ந்த பயணத்துல ஒரு சின்ன முதல் படியா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.